ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இன்றைக்கி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடகடன் பஸ்ஸு பிடிக்க ஓடி வந்தால் பஸ்ஸு பிடிக்கிறதுக்கே மணி 11 ஆயிடுச்சுங்க. வல்லக்கோட்டை போயிட்டு எப்படினாலும் இன்றைக்கி முருகரை பார்க்கணும். ஏன்னா 1 மணிக்கு நடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால பஸ்ஸும் ரெடியாக இருந்துச்சு. அதனால் பஸ் ஏறிட்டேன். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் சீட்டில் வந்து நான் உட்காரல, முன்னாடி தான் உட்காந்தேன். முன்னாடி எல்லாம் ஆள் இருந்தாங்கன்றதுனால லாஸ்ட் சீட்டில் உட்காந்து வந்து நான் ஸ்னாப் எடுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 2வது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து நான் சாமியை பார்க்க போவே இல்லைங்க. ஏன்னா ஜூலை 7 வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால் வரவே முடியல. ஆக்சுவலாக இப்போவே நான் ட்ராவல் பண்ணக்கூடாது, இருந்தாலும் முருகரை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து கிளம்பியே வந்தேன். இந்த முருகருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொடர்பு உண்டு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து என்னோடய லைஃப்பில் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்போது வந்து அதனால தான் இவருக்கு பேர் வச்சாங்க போல இருக்குது, வந்தாரை வாழ வைக்கும் கோடை ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 12:15, அதாவது மதியம் 12:15 ஆகிடுச்சிங்க நான் கோயில் ரீச் ஆகிறதுக்கே. ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ரஷ் இருந்தது. காலையில் 10 மணிக்கு பண்ண வேண்டிய அபிஷேகம் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணாங்க போல். அதனால் வந்து லைனெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லைனில் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது 12:45 ஆயிடுச்சு. நான் எப்போவுமே வெள்ளக்கோட்டைக்கு வந்தேன் அப்படின்னா வந்து இங்கே இருக்க சண்முகர்கிட்ட வந்து சந்தனம் வாங்கிட்டு போவேன். அதாவது வந்து நம்மளால் பழனியில் இருக்கிற சுவாமிகிட்ட போயிட்டு வந்து சந்தனம் வாங்க முடியல அப்படின்னா, நீங்கள் வெள்ளக்கோட்டைக்கு வரீங்க அப்படின்னா இங்கே இருக்க சண்முகர்கிட்ட வாங்குகிற சந்தனத்தை வாங்கி நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப், அதாவது உங்களோட உடம்புக்குள்ளே இருக்க ஏதாவது தீராத நோய் இருக்குது அப்படின்னா கூட அந்த நோயெல்லாம் கூட போயிடும். நான் எப்போ இங்கே வந்தனாலும் இந்த சண்முகரோட சந்தனம் வாங்கிட்டு போவேன். ஏன்னா அம்மாவும் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து முருகரோட அன்னதானத்தை சாப்பிடாம போனால் எப்படி? ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 மாதம் கழித்து வந்திருக்கோம். முருகரோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அன்னதானத்தில் பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. அங்கே ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் லைனில் உள்ளே விட்டாங்க. உட்கார்ந்தவொன்னே பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான சாப்பாடு போட்டாங்க. அதாவது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து முருகர் கையால் வந்து போட்ட சாப்பாடை வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து வெளில வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.